அதுதான் 1:30 மணிக்கு வந்து பேருந்து கேட்டால் ஒரு பெண்மணி வந்து 9 மணிலேருந்து 5 மணி நேரமாக காத்திருந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க இருங்க அந்த 9 மணிக்கு வந்து அந்த பேருந்துகள் தான் தாமதமாக அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வண்டிகள் தாமதமாக வருது. இன்னொன்று ஒரு நிமிஷம் எத்தனை பேர் அன்றைக்கி அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்லை. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்குது. மிக குறைவான நபர்கள் திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையில் இருந்து கொண்டு அந்த போராட்டத்தை பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில். அப்புறம் நீங்கள் போன போடுன்னு சொன்னவர் படுத்து அவங்க விலகி போயிருக்கிறாங்க. எனவே ஒரு சிலர் இது போல் செய்வது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். காவல்துறையோடு அடுத்த கட்ட ஆலோசனை செய்யப்படும். 12 மணிக்கு மேல் வந்து பஸ் இல்லாமல் ஓட்டுநர் இல்லாமல் நடத்துனர் இல்லாத நேரத்தில் வந்து பேருந்து கேட்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆரம்பிக்கிறது. அப்படி ஆக விடாமல் தடுக்கப்படும். ஒரு 50 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு 50 பேர் சேர்ந்து கொண்டு நேர காப்பாளராக உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட போய் மைக் அடித்து உடைப்பதும் அவர் அடிக்கப் போவதும் என்பது தவறான விஷயம். அப்புறம் அவர்களுடைய மனித இயல்பு இது. எனவே நாம் பயணிகளுக்காக சர்வீஸ் செய்ய தான் இங்கே இருக்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு வந்து ஒரு பஸ் டிரைவர் கண்டக்டர் இயங்குறாங்கன்னா அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க இந்த பணிக்கு வராங்க. தீபாவளி பொங்கல் போல் இந்த விழா நாட்களிலும் எல்லோரும் விழாக்கள் செல்வதற்கு அவங்க விழாக்களுக்கு போகாமல் இருந்து பணியாற்றுறாங்க. இங்கே டிரைவர் கண்டக்டர் மாத்திரமல்ல, ஒரு டிஎம் இங்கே இருந்து பணியாற்றுறார். எம்டிக்கள் சில நாட்கள் இரவில் இருந்து 12 மணி 3 மணி வரைக்கும் இருக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு அன்றைக்கு 3 மணி வரைக்கும் பயணிகளை ஏற்றி செல்கிற வரைக்கும் எல்லோரும் உயரதிகாரிகள் அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் தங்களுடைய தூக்கத்தை தொடர்ந்து இங்கே பணியாற்றுறாங்கன்னா அவர்களுக்கு பயணிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் நான் வைக்கின்றேன். நள்ளிரவு நேரங்களில் பேருந்துகள் இயக்கம் அதிகம் இருக்காது. இது இப்பொழுது இல்லை, காலமாக இருப்பது. 12 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளாக பேருந்துகளுடைய பயணம் பாதுகாப்பாக பயணிகள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மிக குறைவான பேருந்துகள் தான் இயக்கம். அந்த நேரத்தில் விபத்து ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இரவு 11 மணிக்கு மேலே அந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்து இங்கே வருகின்ற நேரம் அதிகமாகிறது என்ற பயணிகளுடைய கருத்தினை கருத்தில் கொண்டு 12 மணியில் வரை அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எனவே பயணிகள் தங்களுடைய பயணத்தை 12 மணிக்குள்ளாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து துவக்குவதற்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மக்களுக்கான பேருந்து சேவை எல்லா நேரங்களிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தீபாவளி பொங்கல் மாத்திரமல்லாமல் இதுபோன்ற திருவிழா காலங்களிலும் இப்பொழுது கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அது திருவண்ணாமலை போன்ற நகர்களில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும், வேளாங்கண்ணி நாகூராக இருந்தாலும், திருச்செந்தூராக இருந்தாலும் அங்கே நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு மக்கள் செல்வதற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அப்படி இயக்கப்படுகின்ற பேருந்துகள் எத்தனை பேருந்துகள் என்பதையும் அறிவித்துவிட்டு அந்த பேருந்து இயக்கம் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து கவனிக்கின்றவர்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்பொழுது சிறப்பு பேருந்துகள் இயக்குவது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பயன்பாட்டிற்காகத்தான். எனவே அதற்கு தகுந்தாற்போல் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.